அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் மிக முக்கியமான சந்தை செய்திகளை பார்ப்போம். ஜனவரி 12 அன்று நிஃப்டி புதிய உச்சத்தை எட்டியது. ஹெவிவெயிட் இன்ஃபோசிஸ் மற்றும் டிசிஎஸின் லைன் எண்களை வெளியிட்ட பின்னர் ஐடி பங்குகளால் அதிகரித்தது. சென்செக்ஸ் 847.27 புள்ளிகள் உயர்ந்து 72,568.45 புள்ளிகளிலும், நிஃப்டி 247.30 புள்ளிகள் உயர்ந்து 21,894.50 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. சந்தையில் டாப் 5 கேனஸ்: இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி, டெக் மஹிந்திரா, HCL டெக், LTIM. சந்தையில் டாப் 5 லூசஸ்: சிப்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபின்சார்வ், அல்ட்ரா சமெண்ட்ஸ், பவர் கிரிட். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் பங்குகள் 7 விழுக்காடு அதிகமாக உயர்ந்தன. டிசம்பர் மாத லாபத்தில் 1.7 விழுக்காடு தொடர்ச்சியான சரிவை நிறுவனம் அறிவித்தது. இது சந்தை மதிப்பீடுகளை விட மிக குறைவு. டிசிஎஸ் இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பங்குகள் 4% உயர்ந்தன. ஐடி சேவை நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு 8.2% உயர்ந்து 11,735 கோடி ரூபாயாகவும், வருவாய் 4 விழுக்காடு உயர்ந்து 60,583 கோடி ரூபாயாகவும் உள்ளது. FSN காமர்ஸ், அழகு மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு நிறுவனமான நாய்கா இன் பங்குகள் ஒரு பிளாக் ஒப்பந்தத்தில் 0.9% பங்குகள் கைமாறியதை அடுத்து 3.3% சரிந்தன. மொத்த பரிவர்த்தனை மதிப்பு 516 கோடி ரூபாயாக இருந்தது. சொத்து மேலாண்மை நிறுவனமான லெக்ஸ்டேல் இன்டர்நேஷனல் விற்பனை செய்ய விரும்புவதாக CNBC ஆவாஸ் தெரிவித்துள்ளது. பாலிகாப் இந்தியா தேடல் முடிவு குறித்து வருமான வரித்துறையிலிருந்து எந்த எழுத்துப்பூர்வ தகவலும் கிடைக்கவில்லை என்று நிறுவனம் கூறியதை அடுத்து பங்கு 3 விழுக்காடு உயர்ந்தது. அதே நேரத்தில் கணக்கிடப்படாத பண விற்பனை காரணமாக ஜனவரி 11 அன்று பங்கு 21 விழுக்காடு சரிந்தது. அல்ட்ராடெக் சிமெண்ட் டெல்லியை தளமாக கொண்ட ஆம்பிளஸ் ஏஜில் 26% பங்குகளை 49 கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கான திட்டத்தை ஆதித்யா பிர்லா குழும நிறுவனம் அறிவித்ததை அடுத்து சிமெண்ட் நிறுவனத்தின் பங்குகள் 1%க்கும் அதிகமாக சரிந்தன. மாக்ரோடெக் டெவலப்பர்ஸ் குடியிருப்பு திட்டங்களின் விற்பனைக்கான நேர்மறையான கண்ணோட்டத்தை மேற்கோள் காட்டி ஜெஃப்ரீஸ் பங்குகளுக்கு பாய் மதிப்பீட்டை ஒதுக்கிய பின்னர் ரியல் எஸ்டேட் பங்கு 6 விழுக்காடு அதிகமாக உயர்ந்தது. தரகு நிறுவனம் இலக்கு விலையை 884 ரூபாயிலிருந்து 1290 ரூபாயாக திருத்தியதாக கூறியது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏற்றுமதி 41 விழுக்காடு சரிந்ததாக நிறுவனம் தெரிவித்ததை அடுத்து ஆட்டோமொபைல் நிறுவனத்தின் பங்குகள் சரிந்தன. அவர்கள் டிசம்பர் 2023இல் 1819 யூனிட்டுகளை ஏற்றுமதி செய்தனர். இது ஒரு வருடத்திற்கு முன்பு 3100 வாகனங்களில் இருந்து குறைந்தது. LIC மும்பையில் உள்ள IT அதிகாரிகளிடமிருந்து 3528.75 கோடி ரூபாய்க்கு 2 கோரிக்கை ஆர்டர்கள் கிடைத்ததை அடுத்து LIC பங்கு கிட்டத்தட்ட 1% சரிந்தது. KPI கிரீன் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனத்தின் பங்குகள் அதன் பிரிவான KPIG எனர்ஜியா பிரைவேட் லிமிடெட் ஒரு சூரிய மின் திட்டத்திற்கான ஆர்டரை பெற்ற பிறகு 1% உயர்ந்தது. இந்த ஆண்டு இந்த பங்கு 250% உயர்ந்துள்ளது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பல மாத பேச்சுவார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கேபிட்டல் ஃபுட்ஸ் மற்றும் ஃபேபிந்தியா துணை நிறுவனம் ஆர்கானிக் இந்தியாவை வாங்க நிறுவனம் தயாராக உள்ளது என்ற சலசலப்பில் FMCG நிறுவனத்தின் பங்குகள் 3%க்கும் அதிகமாக உயர்ந்தன. ரிலையன்ஸ் வணிக பிரிவுகளில் பொறியாளர் பட்டதாரிகளுக்கான நுழைவு நிலை ஆட்சேர்ப்பை ரிலையன்ஸ் தொடங்குகிறது. HDFC லைஃப் டிசம்பர் காலாண்டில் நிகர லாபம் 16 விழுக்காடு உயர்ந்து 367 ரூபாயாக இருந்தது. நிகர வருமானம் 365 கோடி ரூபாயாக இருந்தது. விப்ரோ டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் ஏமாற்றமளிக்கும் எண்களை பதிவு செய்தது. ஒருங்கிணைந்த நிகர லாபம் கிட்டத்தட்ட 12 விழுக்காடு குறைந்து 2694 கோடி ரூபாயாக இருந்தது. ஒருங்கிணைந்த வருவாய் 4 விழுக்காடு குறைந்து 22,205 கோடி ரூபாயாக உள்ளது. ₹1 இடைக்கால ஈவுத்தொகை அறிவிக்கப்பட்டது. HCL டெக் இந்தியாவின் 3வது பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான HCL டெக்னாலஜிஸ் அதன் சகாக்களுடன் ஒப்பிடும்போது சிறந்த 3ஆம் காலாண்டு முடிவுகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சஸ்லோன் எனர்ஜி 5,02,466 அபராதம் விதித்து மத்திய GST கூடுதல் கமிஷனரிடமிருந்து சுஸ்லான் எனர்ஜி ஒரு உத்தரவை பெற்றுள்ளது. NSEயில் சுஸ்லான் பங்கு 3.33 விழுக்காடு உயர்ந்து 45 ரூபாய் 5 பைசா ஆக வர்த்தகம் செய்யப்பட்டது. நிஃப்டி PSU வங்கி 3 விழுக்காடு உயர்ந்தது. பாங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, யூகோ வங்கி 7 விழுக்காடு வரை உயர்ந்தது. எனது வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்த மறக்காதீர்கள். நாளை மற்றொரு சந்தை செய்திகளில் சந்திப்போம்.